ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். இன்று ஒரு காதல் திருமணம். இது ஒரு பெண்ணின் ஜாதகம். பிறந்த தேதி என்று பார்க்கும் பொழுது 31/3/1983 காலை 7:31 மணிக்கு ஜனனம். இந்த ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான துலா லக்கணமாக அமைந்திருக்கிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, 1, 2, 3, 4, 5ஆம் இடத்துக்குரிய ஒரு கிரகம், அதாவது பூர்வ ஜென்மாதிபதி மற்றும் புத்திரஸ்தானாதிபதி மற்றும் ஞாபக சக்தியை அடையாளம் காட்டக்கூடியது மற்றும் குலதெய்வத்தை அடையாளம் காட்டக்கூடியது மற்றும் காதல் திருமணத்தை தரமாக செய்து வைக்கக்கூடிய முதல் தர யோகத்தை தரக்கூடிய லக்கணத்துக்கு 5க்குரியவன் சனி லக்கணத்திலேயே உச்சம் பெற்றிருக்கிறான். உச்சம் பெற்றது மட்டுமில்லாமல் வக்ரமும் பெற்றிருக்கிறான். வக்ரம் பெற்றது மட்டும் அல்லாமல் சனிக்கு வீடு கொடுத்து சுக்கிரனால் பார்க்க பெறுகிறார். அந்த சுக்கிரன் சுயசாரம் வாங்கி பரணி 3இல் இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை தானே நிர்ணயம் செய்யக்கூடிய தகுதியை இந்த சனி தந்து விடுகிறார். அதற்கடுத்து குருவும் வக்ரம் பெற்றிருக்கிறான். அதற்கடுத்தது 3, 6, 10, 11ஆம் இடங்களில் உபஜயஸ்தானம் என்று 3, 6, 10, 11இல் இருக்கக்கூடிய கேதுவும் அதற்கான யோகத்தை அள்ளி தந்து விடுகிறார். லக்கினத்துக்கு 11க்குரிய பாதகாதிபதி தனது ஸ்தானத்துக்கு 8இல் மறைந்து 8க்குரியவனால் பார்க்க பெற்றதனால் இவருடைய காதல் திருமணத்துக்கு பெரிய வலுவான எதிர்ப்போ பாதகமோ இல்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறனால் 1, 7க்குரியவர்கள் 7ஆம் இடத்தில் இருந்ததனால் இவர்களுடைய வாழ்க்கை இவர்களே நிர்ணயம் செய்யும் தகுதியை உண்டு பண்ணி தந்தது. இந்த ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை கவனித்தால் ஒரு விஷயம் விளங்கும். கற்பனையையும் புத்திசாலித்தனத்தையும் அளித்தரக்கூடிய புதன் தன்னுடைய நட்சத்திரத்தை குருவுக்கு தந்திருக்கிறான். குருவினுடைய வீட்டில் இருந்து அதே சமயத்தில் புதன் தன்னுடைய நட்சத்திரத்தை தந்தது மட்டுமில்லாமல் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே இருந்து டெபாசிட் தியரி என்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய தனக்கு வீடு கொடுத்தவனுடைய பார்வையில் இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதுவும் தன்னுடைய எண்ணங்களை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய மனோநிலையையும் மனோதிடத்தையும் தந்துவிடுகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் பலமான புணர்ப்பு தோஷம் எல்லா சொந்த பந்தங்களையும் வைத்து திருமணம் செய்வதற்கான வாய்ப்பில்லை. அதே சமயத்தில் குரு புத்திரக்காரகன் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, இந்த ரோகச்சத்துரு ஸ்தானாதிபதி, உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு சுபக்கிரகத்தினுடைய வீட்டில் நின்று செவ்வாயினால் பார்க்க பெற்றது என்பதும் சிறப்பான விஷயம். ஆகையால் இவர்கள் வேற்று இனமல்லாமல் தன்னுடைய இனத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த குரு உதவிகரமாக அமைந்திருக்கிறார் என்பது ஒரு தகவலாக இருக்கிறது. அதே சமயத்தில் சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்ததனால் லக்னாதிபதி சுக்கிரன் தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்திருக்கிறான். இது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு திருமணம் நடந்த நாள் என்று பார்க்கும் பொழுது 1/4/2004. அந்த வகையில் இவர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருந்த காரணத்தினால் இவர்களுக்கு சிறப்பாக திருமணம் அமைந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. இவர்களுக்கு திருமணம் நடந்த காலம் என்று பார்க்கும் பொழுது சனி திசையில் சுக்கிரபத்தி, லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், இவர்கள் இருவரும் சேர்ந்து திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். திருமணம் நடந்த காலம் என்று பார்க்கும் பொழுது 1/4/2004 காலை 6:30 மணிக்கு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீன லக்கணத்தில் திருமணம் நடந்திருக்கிறது. 1/6க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். திருமணம் நடந்த நாளன்று உள்ள கிரக நிலை இது. லக்கணத்துக்கு 2இல் புதன் ராகு, 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் கோச்சார ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் ஒன்றுக்கொன்று
தொடர்பு ஏற்படும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட செயல்கள் ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது சனி முதல் 2.5 வருடம் பயணிக்கக்கூடிய சனி என்று பார்க்கும் பொழுது இந்த இருவரும் காற்று ராசியிலிருந்து ஒருவருக்கொருவர் தொடர்பை பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து பிறந்த காலத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் மேசராசியில் இருந்தார்கள். செவ்வாயினுடைய ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் சுக்கிரன் இருந்தான். திருமண நாளன்று சுக்கிரனும் செவ்வாயும் சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து சுக்கிரனும் செவ்வாயும் இருந்து சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்திருக்கிறது. அதே சமயத்தில் சந்திரன் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் அமைந்திருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. குரு தன்னுடைய பிறந்தகால கிரகத்திற்கும் கோச்சார கிரகத்திற்கும் ஒருவருக்கொருவர் என்று பார்க்கும்பொழுது தசம கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் திருமணம் செய்தவர்கள் சனி கோச்சார சனியும் ஜென்ம சனியும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில். ஆக இந்த வீட்டில் என்ன நட்சத்திரத்தினுடைய கிரகங்கள் இருக்கிறதோ அல்லது எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதே நட்சத்திரங்கள் தான் இந்த வீட்டிலும் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இரண்டாவது செவ்வாய் தன்னுடைய பிறந்த காலத்துக்கும் கோச்சார காலத்திற்கும் ஒன்றுக்கொன்று வீடு மாற்றிக்கொண்டார்களே ஒழிய சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்தே திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கு குருவுக்கு முன்னாலும் பின்னாலும் பாவக்கிரகம், அதே சமயத்தில் இங்கு குருவுக்கு முன்னாலும் பின்னாலும் பாவக்கிரகம், அதாவது 3-11 பாவக்கிரகம். அந்த வகையில் பார்க்கும்போது இவர்களுடைய திருமணம் அவசர திருமணமாக அமைந்திருக்கிறது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் பிறந்த நாளுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் கோச்சாரத்தில் அதனுடைய தசாபுத்தி சம்பந்தம் இல்லாமலோ அல்லது பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு கோச்சார கிரகத்தின் தொடர்பு இல்லாமலோ ஒரு சுபகாரியங்களோ அசுபகாரியங்களோ நடப்பதில்லை என்பது தெளிவாக உணரப்படுகிறது. இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும், அது தரமான கல்வியில் இருக்கிறது. மற்றபடி கணவன் மனைவியில் நல்ல உறவும் நல்ல போக்குவரத்து நிலவரம் இருக்கிறது. இன்னும் தாய் வீட்டோடு உறவு இல்லை என்பது தான் சற்று சங்கடமான ஒரு தகவலாக இருக்கிறது. மற்றபடி ஜாதகம் திருப்திகரமான ஒரு சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மற்றும் அடுத்தது ஒரு காதல் திருமணத்தில் சந்திப்பும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.